வேலூர் சென்னகேஸ்வர கோயில் வந்து சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகாவில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிற்பக்கலை கோயில். பல்லவர்கள், சோழர்கள் அவங்களுக்குலாம் ஒரு சவால் விடுற அளவுக்கு இவங்களோட சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒய்சால மன்னர்கள் தான் இந்த கோயிலை கட்டினது. ஸோ இந்த கோயில் வந்து ஒரு விஷ்ணு பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இந்த கோயில் கட்டி சுமார் 900 ஆண்டு ஆகுது. ஸோ இது எப்போ கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1117 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 103 வருஷம் இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஆயிருக்கு. யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னத்தில் ஒன்னா இந்தியாவோட முக்கியமான ஒரு கோயிலா இதுவும் இருக்கு. இந்த கோயிலை வந்து ஏககுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது சான்ஸ்கிரிட்ல வந்து ஏககுடா, திவிகுடா, திரிகுடா அப்படின்னு 3 வகையான கோயில்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஏககுடானா ஒரு கோவில், சோ ஒரு சாமி தான் இருக்கும். இங்க இதுல வந்து விஷ்ணு இருக்காரு. சோ அதனால இது ஏககுடா அப்படின்னு சொல்றாங்க. பேலூர்ல இருக்க கோயில். ஹலபேடு, நீங்க ஹலபேடு வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது வந்து திவிகுடா அப்படின்னு சொல்றாங்க. 2 கோயில், 2 சிவன் கோயில் பக்கத்துல இருக்கும். 2 சிவன் கருவறை இருக்கும். அதே மாதிரி திரிகுடா 3 கருவறைகள் இருக்க கோயில் வந்து சோமநாதபுரம்ல இருக்கு. சோ இது எல்லாமே வந்து இந்த ஒய்சால மன்னர்களோட பரம்பரை தான் கட்டியிருக்காங்க.